இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகும்? தமிழ் டாக்ஸி அவங்க சேனல்ல தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சொல்லி தானே அந்த மைனா இன்னும் மைனா மறக்கலையா? ஆமாண்ணா. எப்படி நான் வரக்கூடிய உங்களோட படம் எல்லா படமும் பார்த்தேன் நான். அவரு ஃபோன் பண்ணார்ல. ஆமா, அவர் வந்து என்ன சொன்னாரு, இந்த மாதிரி நடிகர் வராரு, நீங்க பார்த்து பத்திரமா கூட்டுவாங்க சொன்னாரு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா நானும் சென்னையில வந்து வண்டி ஓட்டுறேன், எந்த ஒரு நடிகரும் பார்த்ததே இல்லை. நம்ம வண்டியிலே வந்து நடிகர் வராருன்னு செம்ம எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு சரக்கு வேலை அடிக்குது. சரக்கு வேலை அடிக்குது. லைட்டா குடிச்சிருக்கீங்களா? ஏங்க லிஸ்ட் வண்டி ஓட்டலாம். ஒன்றும் ஆகாதா? உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு இல்லைங்க. போகிறோம் யாராவது யார் மேலே எடுத்து அவங்களுக்கு என்ன ஆகும்? நீ எவ்வளவு பேர் நடி இருந்தீங்க? நான் சொல்றேன் அண்ணா, நீங்க ஓரமா வண்டி நிப்பாட்டுங்க. வண்டி நிப்பாட்டுங்க. நானும் டிரைவர் வரேன். நடிகர் ஆட்டுனா டிரைவர் தான். நானே வண்டி ஓடுறேன். எப்படி போறோம்? அவர் டிரைவரா இருக்காரா தெரியல. குடிச்சிட்டு எப்படி வண்டி ஓட்டுவீங்க? பத்திரமா கூட்டு போறேன். கூட்டிட்டுலாம் போவேண்ணா. முதல்ல ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தப்பு தெரியும்ல. ஹலோ, வண்டி ஓரமா சூப்பரா வெள்ளையா இருந்தா படத்துல வர வீரன்னா. அது ஏதோ ஒண்ணுதான் வரும் பாட்டு. ஹலோ, சம்மன்னு போல சித்திரை குச்சியில் போல. இதெல்லாம் தப்பு. நான் சசி அடிக்கிறேன். நீ ஓரமா வண்டி நிப்பாட்டுங்க. எனக்காக ஆனா இருந்தா அவர் ஏன் ஃபோன் பண்றாரு? அந்த பாட்டு இதெல்லாம் சொல்ல தெரியுமா? இது சுருளி, இது மைனா. நடுவுல இருந்தா நீங்க வண்டி ஓரமா வண்டி ஓரமா பாட்டுங்க. இருந்தா வண்டி ஓரமா பாட்டுங்க. வண்டி என்ன இது போன் எடுக்க மாட்டேன். கேப் இருக்கு வண்டியில கொட்டு. ஏன் கதவு திறக்க மாட்டேங்குது? இருந்தா நான் சொல்றேன் கேள்னா. ஆனா இருந்தா எங்கெல்லா போற? நான் எங்க போய்க்கிறேன் பிரதர். நான் சொல்றேன், நான் பத்திரமா கூட்டு போறேன். கூட்டு போறேன். நீங்க வாங்க வாங்க. ஆனா பயப்படாதண்ணா. நான் எனக்கு கோபம் வராது. தயவுசெய்து சொல்றேன். நீங்க இது பண்ண வாசல நான் திட்டுவாருண்ணா. அவரு தெரிஞ்சா நான் கூட்டு போறேன். நீங்க நான் கூட்டு போறேன். நான் சொல்றது கேளுண்ணா. என் வண்டி நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா. எனக்கு தெய்வம் மாரி. தெய்வமா இருக்கிறதா பண்ணி சரக்கு போட்டு வண்டி ஓட்டலாமா? நீ நடிகர் என்ன பழக்கம்? வரதுனால சந்தோஷம், ஜாலியா அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் சொல்றேன் கேளு. இங்க வாங்க. குடிச்சிட்டு வண்டி ரோட்ல போறவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு என்ன டிரைவரா வேணுங்க பிரதர்? கதவு திறந்து விடுங்க. ஏன் திறக்க மாட்டேங்குது? லாக் எங்க ஓபன் பண்ணுங்க. நான் கூட்டு போறேன். ஹலோ, நான் கூட்டு போறேன். கூட்டு போறேன். தெரியாதா? கூட்டு போறேன். நான் கூட்டு போறேன். நான் சொல்றேன். இங்க பாரு, நான் இன்னும் உனக்கு ஒரு பாட்டு கூட வாங்கி தரேன். நான் சொல்றேன். இப்ப நான் போன வச்சுக்கோங்க, போய் என் வண்டியில நடிகர் வர சொன்ன பெருமையா அப்படி எங்க ஊர்ல அப்படி போய் மைனா படத்துல நடிச்சாரு. அவர் வந்தாரு சொல்லி பெருமையா சொல்லுவேன். நான் ஓட்டணும். அவன் காலில் நான் ஓட்டணும். எடுக்க மாட்டேன். ஓட்டணும் வண்டி போட்டு. ஆனா நான் அடிச்சிருவேன் பாத்து. நான் போன ஓட்டோண்ணா. நான் காலில் கூட நான் கூட்டு போறேன். ஏன்னா பயப்படுறா? குளிச்சுட்டு வண்டி ஓடக்கூடாதியா? நான் போனேன். நீ எவ்வளவு குளிச்ச? நீ 2 பாட்டில். அந்த ஆஃபர்லாம் பெரிய பாட்டில். எனக்கு சந்தோஷம் தாங்க. நான்
நான் கூட்டு போனேன் நான். எரியா யோ டால் போன் யோ தூங்காதயா டயமாச்சு இறங்கி வா நீ இறங்கி வா யோ என்னையா பண்ற நான் போலாம் போலாமா நீ இங்க வா பின்னாடி வா முதல்ல இங்க வா நீ இறங்கு இங்க வா இறங்கு நீ இங்கிட்டு வா இங்க போ நீ போ நான் கூட்டு போனேன். யோ ஏய் என்ன பண்ற குடிச்சு வண்டி ஓட்டு திறந்துட்டேன். குடிச்சு வெளில தள்ளி போய் கேமரா வச்சிருக்கேன் நான் முன்னாடி. எங்க கேமரா நீங்க ஆனா நான் கோச்சிக்கிறீங்கண்ணா. இல்லங்க இல்ல புரியுதுண்ணா. அவர் அண்ணனும் சொன்னாரு இது மாதிரி வராது. பிராங்க் நான் கோச்சிக்கிறீங்கண்ணா. ஏன் சசிக்கு இந்த வேலை கோச்சிக்கிறீங்கண்ணா. இல்லங்க எனக்கு என்ன பயம்னா இல்ல நான் குடிக்கல. அவர் என்னன்னா சரக்கு வாங்கி வச்சிருக்கேன். எப்படி ஸ்மெல்லு மேல தெளிச்சுக்கிட்டு இருந்தது. கோச்சிக்கிறீங்கண்ணா மன்னிச்சிருங்க. இல்ல நீ பிராங்க் தானே என்ன பண்ணிடுவேன் நீ சொல்லி புரியுது புரியுது சொல்லி எடுக்க முடியல அது தெரியாம அவர் போன் போடுங்க நைட்டு பேசிக்கிறேன் நீங்க பாத்து போவீங்க இல்ல குடிக்கலண்ணா சும்மாண்ணா. கோச்சிக்கிறீங்கண்ணா. போவெல்லாம் பண்ணலங்க இல்ல எனக்கு ட்ரிங்க் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறதுனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்ன எடுக்க மாட்டாரு ஏங்க போன் எடுக்கல முடிஞ்சாவா இது ஏங்க இதெல்லாம் ஒரு பிளானாங்க ஏங்க எனக்கு பிளான் சொல்லிருக்கலாம்ல அவரை போய் நான் தேவையில்லாம சட்டையை பிடிச்சு சாரி பிரதர் இல்ல என்னன்னா அவர் தண்ணி அடிச்ச மாதிரி வண்டி ஓட்டிட்டு போனாரா என்ன நிப்பாட்டுங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னா இல்ல சும்மா உங்களை பார்த்த ஆர்வத்துல குடிச்சிட்டேன் அப்படி இப்படின்றாரு. இல்ல நான் அப்போ தேவையில்லாம ஒரு அடிச்சிருப்பேன் இது தேவையாது அவர் என்ன அடிச்சிருப்பாரு சண்டை உள்ள நடந்திருக்கும். இல்ல அவரை நிப்பாட்டிட்டு அப்புறமா சொன்னாரு நான் உங்களுக்கு அப்பயே அடிச்சேன் என்ன வண்டி அனுப்பிச்சிங்க ஏன் ஒரு ஆனா குடிக்கலையா குடிக்கலண்ணா. குடிக்காம ஆக்சுவலி எனக்கு ஸ்மெல் வந்தது அப்புறம் கேட்டேன் அது நடிச்சேங்கிறாரு ஆனா ஸ்மெல் இருக்கு உண்மையில சரக்கு இருக்கு மேல ஊத்திருக்கேன் நான் பண்ணில ஊத்திருக்கேன். ஆனா நீங்க குடிச்ச மாதிரி நல்லா நடிச்சீங்க நல்ல ஆக்டர் நீங்க படம் எடுத்து ஒயிட் ஹவுஸ்ல சரி வந்துட்டு இருக்கேன் ப்ரொமோஷனுக்கு இப்படி ஒரு வீடியோவா சரி ஓகே தலர் எல்லாருக்கும் வணக்கம். யாரும் தெரியும் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் கண்ணுன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. வர 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மறக்காம போயிட்டு எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. மறக்காம போயிட்டு தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. 3ஆம் கண் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா மாற தமிழ் டாக்ஸி சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. ஆக்சுவலா நிறைய பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணிருந்தோம். நான் கண்டிப்பா அதை பாக்குறேன். ரொம்ப எனக்கு உண்மைக்கு ரியல் நினைச்சிட்டேன். அவ்வளவு நல்லா பண்ணிருந்தீங்க. உங்க சேனலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க ட்ரை பண்ணுங்க சினிமாவை. கண்டிப்பா நான் வாய்ப்பு வந்து பண்ணலாம். இல்ல கண்டிப்பா கூப்பிடுவாங்க. நானே நல்ல படம் இருந்தா உங்களுக்கு சொல்றேன். நல்ல ரோல் இருந்தா ஏன்னா ரொம்ப இயல்பா பண்றீங்க. உங்க வாயில இருந்து சொல்றது மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இல்ல நான் வந்து ஆக்சுவலி நான் உண்மை தான் நினைச்சேன். எனக்கு தேவையெல்லாம் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நீங்க அவ்வளவு அழகா பண்ணீங்க. பண்ணீங்களா இருக்கு பேசுறது அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு போய் தியேட்டர்ல போய் பாக்குறோம் படம். அவசியம் பாருங்க. நல்ல படம் ரொம்ப நல்ல படம். இங்க ட்ராப் பண்ணணும். ஆமா நல்லா இருந்துச்சு. எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷன் பிளாஸ்டுக்கு பண்ணாரு. அந்த அவங்க அபிராமியும் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க இது பண்ணி பார்த்தா அந்த படம் பயங்கர ஹிட்டு பயங்கரமா கலெக்ஷன் ஆச்சுலாம் சொன்னாங்க.
அதுக்கப்புறம் இந்த படமும் பண்றாங்க. இவரோட படம் எனக்கு தெரிஞ்சு நிறைய படம் இருக்கு. நிறைய படம் வந்து இவர் உண்மையிலேயே அதெல்லாம் அண்டர் ரேட்டட் படமா இருக்கும். ஏன்டா இந்த படத்தெல்லாம் பெருமையா பேசவே மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். இவரோட படம் நிறைய படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அவரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கும். ஆனா இவர் இன்னும் அதே கீழேயே தான் இருக்கிற ஒரு ஹீரோவா தான் இருக்காரு இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு. சேனல் கூட உண்மையாவே நார்மலா போன மாதிரி இருந்தது. ஆமா. பார்த்தா வேற லெவல்ல போயிடுச்சு. ஆமா. நடிக்கிற அளவுக்கு வந்து பெரிய விஷயம். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கேட்டுருங்க. நல்லா இருக்கு.